Hello everyone, welcome to Jet to Mastery. In the video la number pattern நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். Input 5 னு கொடுத்தா எனக்கு இந்த மாதிரி number patterns வரணும். So முதல்ல எனக்கு இந்த மாதிரி number patterns வேணும்னா நம்பர் எந்த ஃபார்மேட்ல வேணும், அதாவது எந்த ஸ்ட்ரக்சர்ல வேணும் டிசைட் பண்ணணும். So இந்த பேட்டர்ன் நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ல பிரிண்ட் பண்ணியிருக்கோம், கரெக்டா? அப்போ முதல்ல எனக்கு இதோட ஸ்ட்ரக்சர் வேணும், அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டாருக்கு பதிலாக இங்கே நம்பரை ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ முதல்ல ஸ்டார் பேட்டர்னில் இந்த ஸ்ட்ரக்சர் பிரிண்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ நான் டைரெக்டாக பிரிண்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி அது எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டாச்சு, ஓகேங்களா? ஸோ வித்தவுட் டிலே டைரெக்டாக நம்ம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸ்டாரோட ஸ்டார்டிங் வேல்யூ 1 ஃபார் int I equal to 1, I less than or equal to n, I plus plus. ஓகே, ஸ்டார் மட்டும்தான் இருக்குது. ஸோ j equal to 1, j less than or equal to star, j plus plus. system.out.print ஸ்டாரை பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டார் மட்டும் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. கிரியேட் நியூ லைன் system.out.println. ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணி 5 கொடுத்தனா எனக்கு இதோட ஸ்ட்ரக்சர் கிடச்சிரும், ஓகேங்களா? ஸோ ரன் பண்ணி 5 கொடுத்தனா எனக்கு இதோட ஸ்ட்ரக்சர் கிடச்சிரும். பட் ஆனால் எனக்கு ஸ்டார் வேணாம், ஸ்டாருக்கு பதில் என்ன வேணும்? நம்பர்ஸ் வேணும். ஃபஸ்ட்டு இதில் எனக்கு இந்த நம்பர்ஸ் வேணும். ஸோ அப்போ எனக்கு நம்பர் வேணும் அப்படிங்கிறனால நான் இன்னொரு வேரியபிள் எடுத்துக்கிறேன், நம்பர். ஓகேவா? இந்த நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுன்னு 1ல். அப்போ இந்த ஸ்டாருக்கு பதில் நான் எதை ரீப்ளேஸ் பண்ணுறேன்? நம்பரை ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் நம்பரை ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணி கொடுத்தனா என்ன வரும்? நம்பர் 1. ஸ்டாருக்கு பதில் எனக்கு எல்லாம் வந்துடும், வெறும் 111ன்னு கிடச்சிரும். எல்லா இடத்துலையும் 111ன்னு கிடச்சிரும். பட் ஆனால் எனக்கு என்னுடைய நம்பர் என்ன ஆகணும்? ஃபஸ்ட்டு 1 இந்த அவுட்புட்டை இதையும் கம்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எனக்கு 1 பிரிண்ட் ஆகிடுச்சுன்னா அடுத்தது என்னுடைய நம்பர் 1லேருந்து 2க்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும், 2லேருந்து 3க்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும். அப்போ எல்லா டைமும் எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணுங்கிறனால என்னோடய நம்பரை நான் என்ன பண்ணலாம்? நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு இன்க்ரிமெண்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணால் எனக்கு இந்த ஃபஸ்ட்டு என்ன பேட்டர்னோ அது எனக்கு கிடைச்சிடும். இந்த ஃபஸ்ட்டு டைப் ஆஃபான நம்பர் பேட்டர்ன் எனக்கு கிடைச்சிடும். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ கரெக்டாக கிடச்சிருச்சு. ஸோ இந்த இதெல்லாம் தவிர்க்கணுன்னா நம்ம /tab ஸ்பேஸ் கொடுக்கலாம். ஸோ நம்பர் ப்ளஸ் ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு இந்த அலைன்மெண்ட்டை கரெக்டாக கொண்டு வந்துடும். ஏன்னா டேபுங்கும் போது 8 ஸ்பேஸோ 4 ஸ்பேஸோ இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த இஷ்யூ வராது. பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. சரி, ஓகே. இப்போது அடுத்தது எனக்கு இதுக்கு முன்னாடி 1 2 3 4ன்னு ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் எனக்கு ஒவ்வொரு ரோலையும் என்னுடைய நம்பர் ஸ்டார்ட் ஆகணும். என்னுடைய நம்பர் 1ல் தான் ஸ்டார்ட் ஆகணும், ஓகேவா? இந்த ரோவில் நம்பர் 1ல் தான் ஸ்டார்ட் ஆகணும். அடுத்த ரோவில் வரும்போது என் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி தான் இன்க்ரிமெண்ட் ஆகணும். அதுக்கடுத்த ரோலேருந்து வரும்போது என்னுடைய நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி தான் இன்க்ரிமெண்ட் ஆகணும். அப்போது நான் நம்பர் ஈக்குவல் டு 1ன்னு வெளியே கொடுத்துருந்தேன். ஒவ்வொரு டைமும் இது ஒரு டைம் நம்பர் ஈக்குவல் டு 1ன்னு அசைன் ஆகும், எல்லா டைமும் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ நான் வெளியே கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே, ஓகே, ஸோ இங்கே கொடுத்தேன்னா ஒவ்வொரு ரோலையும் I equal to 1 ஃபஸ்ட்டு ரோவில் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த கண்டிஷன், இந்த லூப் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா திரும்ப அடுத்த லைனில் I equal to 2ன்னு வரும்போது நம்பர் ஈக்குவல் டு 1 தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இதை ரன் பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ எனக்கு வேணுங்கிற செகண்ட் இது கிடச்சிரும். இந்த 1 1 இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எனக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ இதை 5 கொடுக்கலாம், டேப் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோமா. ஸோ 1 1 2 1 2 3 1 2 3 1 2 3 4 5 1 2 3 4 5 கரெக்டாக வந்துருச்சா? ஸோ டேப் ஸ்பேஸ் வேண்டான்னா ஒரு 2 ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்க்க ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு வேணும். 1 2 3 4 1 2 3 4 5. சரி, ஃபைன். இப்போ அடுத்தது எனக்கு நம்பர் வேணாம், இந்த இடத்துல கேரக்டர் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறது? கேரக்டரை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது? இந்த இடத்துல AB ABC அப்படின்னு கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணுறதும் ஈஸி தான். இன்ட்டு நம்பருக்கு பதிலாக கேரக்டர், ஓகே, ஸோ கேரக்டர்னு வச்சுக்கலாம். ஸோ கேரக்டர் ஈக்குவல் டு என்னது? ஏல ஸ்டார்ட் ஆகணும். ஒவ்வொரு டைமும் இது ஏல தான் ஸ்டார்ட் ஆகணும். நான் நம்பரை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறதுக்கு பதிலாக என்னுடைய கேரக்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணனா ஏலேருந்து இன்க்ரிமெண்ட் பண்ணனா பிக்கு போயிடும், பிலேருந்து இன்க்ரிமெண்ட் பண்ணனா சிக்கு போயிடும், சிலேருந்து இன்க்ரிமெண்ட் பண்ணனா டிக்கு போயிடும், ஓகேவா? இப்போ கேரக்டர்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன், எனக்கு வேணுங்கிற அவுட்புட் கிடச்சிரும். 5ன்னு கொடுத்தா என்ன வந்துருச்சு? AB ABC ABCD ABCDE. இப்போ உங்களுக்கான ஒரே ஒரு டாஸ்க், வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. எப்படி இந்த கேரக்டரை பிரிண்ட் பண்ணுவீங்க? உங்களுக்கான டாஸ்க்
யோசிங்க என்ன பண்ணலாம், கோடில் என்ன சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நம்ம கோடில் சேஞ்ச் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். ஸ்மால்க்கு பதிலாக கேபிட்டல் ஏ கொடுத்து ரன் பண்ணோம்னா கேபிட்டல் ஏல ஸ்டார்ட் ஆகி அதுலேருந்து இன்க்ரிமெண்ட் ஆகி கேபிட்டல் ஏ போய் பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், ஸோ 5ன்னு கொடுத்து என்டர் கொடுத்தா ஏ, ஏபி, ஏபிசி, ஏபிசிடி, ஏபிசிடிஇ. ஓகேவா? ஸோ இதுதாங்க பேசிக்காக நம்பர் பேட்டர்ன். ஸோ நம்ம நம்பர் பேட்டர்ன் எதில் கேட்பாங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து அந்த ஸ்ட்ரக்சரில் நம்பரை ஃபில் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? அதுக்கு நமக்கு முதல்ல ஸ்ட்ரக்சர் வேணும், அந்த ஸ்ட்ரக்சரை பிரிண்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம கால்குலேட் பண்ணி எப்படி நம்பர் வேணுமா கேரக்டர் வேணுமாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சரி, இந்த பேசிக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புகிறேன். சப்போஸ் புரியலைனாலும் கீழே கமெண்ட் ஃபாரம்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ எங்களுக்கு ரீச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான டவுட் உங்களுக்கு ரிசால்வ் ஆகும். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய் பாய், டேக் கேர்.